श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। शंकर भगवान की जय। हरि ओम तत्सत्। महिषा पंचकम அப்படினே சங்கர பகவத் பாதாளனால எழுதப்பட்ட இந்த சின்ன கிருதி கடந்த வாரம் சத்சங்கத்தில் நம்ம ஆத்தியாத்மிக வித்யான்னா என்ன அப்படின்னு அதுக்கு ஒரு ஆமுகமாக சில விஷயங்களுமே கேட்டிருக்கோம். அதில் பகவான் சங்கரருடைய வாழ்க்கைக்கு வந்துட்டோம். 8 வயசில் இருக்கிற பாலசங்கரர் அவருடைய சொந்த ஊரான காலடி கிராமத்தில் கிளம்பி மத்திய பிரதேஷில் இருக்கிற ஓம்காரேஸ்வர க்ஷேத்திரம் அவருடைய குருவான கோவிந்த பகவத் பாதாளனை பார்க்கறதுக்காக தேடி போனார். குருவுன்னு சந்திச்சார். பார்த்த உடனே எப்படி சங்கரர் ஹஸ்தாமலக்கர் சின்ன வயசில் பார்க்கும்போது நீ யாரப்பா கஸ்துவம் சிஷோ அப்படின்னு கேட்ட மாதிரி அவ்வளோ ஆனந்தத்தோட சந்தோஷத்தோட கோவிந்த பாதாள் கேட்டார், யாரப்பா நீ? உன்னை பார்த்தா எனக்கு ரொம்ப பிரியமாக இருக்க அப்படின்னு கேட்டார். அப்படி கேட்டால் சாதாரணமாக குரு பாவத்தோடு போன இடத்துல நான் இந்த ஊர்லேருந்து வந்தேன், என்னுடைய பேர் இது அப்படின்னு சொல்லணும் இல்லையோ. ஆனால் எந்த ஒரு பயம் சங்கோச்சம் இல்லாமல் என்ன தன்னுடைய தகுதி குருவுக்கு தெரிவிக்கணும், அப்போதான் இந்த குரு என்ன ஸ்வீகரிப்பார் அనే பாவத்தோட 10 அழகான ஸ்லோகங்கள், அத்தியந்த ஆழமான அர்த்தத்தோடு கூடியிருக்கிற 10 ஸ்லோகங்கள். தசஸ்லோகி எப்படி நிர்வாண ஷட்கம் அப்படின்னு நம்ம படித்தோமோ அதுக்கு பிறகு ஏதினதை. ஆனால் குருவுக்கு முன்னாடி 10 ஸ்லோகங்கள் படித்தார். அதுக்கு பேர் தசஸ்லோகி. அதில் இப்படி தான் நான் யாருன்னு கேட்டார் குரு. அப்போது நான் ஆகாயம் இல்லை, நான் பூமி இல்லை, நான் அப்படின்னு வரிசைய 10 ஸ்லோகங்கள். அப்படின்னா பூர்ண ஞானம். குரு ரொம்ப சந்தோஷப்பட்டார். சங்கரர் இருக்கிற நிலை என்ன, எப்படிப்பட்ட ஞானத்தோடு இருக்காருன்னு தெரிஞ்சுக்கிட்டு, நீ இந்த உலகத்துக்குள்ளே வந்ததே இப்போது இந்த காலத்தில் இருக்கிற இந்த வேதாந்த ஞான விஷயத்தில் இருக்கிற குழப்பங்கள் எல்லாமே நீக்கணும். நீ அதுக்கு தான் உன்னுடைய ஜன்ம அப்படின்னு குருவுக்கு தெரியும்.
அதனால் நீ காசிக்கு போகணும், அங்கே இந்த உபனிஷத்துகள் இதெல்லாத்தையும் பற்றி பேசணும், வித்யா க்ஷேத்திரமாக இருக்கிற ஞான க்ஷேத்திரமாக இருக்கிற காசிக்கு போகணும்னு சொல்லி குரு ஆக்ஞை கொடுத்தார். குரு ஆக்ஞைப்படி குருக்கிட்ட ஒரு 3 வருஷம் இருந்தார். அப்படின்னா இப்போதான் பால அவஸ்தையிலிருந்து கிஷோர அவஸ்தைக்கு வந்தார். அப்படின்னா 11 வருஷம் வயசு ஆயிருக்கும். அதுக்கு பிறகுதான் கிளம்பி கோவிந்த பாதர் அவர் சரீரத்தினை விட்டுட்டார். அதுக்கு பிறகு சில முக்கியமான அங்கே இருக்கிற சில சிஷ்யர்களை அவங்க எல்லாரும் எந்த வயசு பெரியவங்களாக இருந்தால் கூட சங்கரர் கூட கிளம்பி காசிக்கு வந்தாங்க. அப்படிப்பட்ட காசி க்ஷேத்திரத்தில் மணிகர்ணிகா காட் அங்கே தட்சிணாமூர்த்தி சுவாமி எப்படி ஆலமரத்து கீழே உட்கார்ந்துட்டு மௌனமாக இருந்து உபதேசம் பண்ணாரோ, இங்கே சங்கரர் வந்து மௌனத்தினை விட்டுட்டு பேச தொடங்கிட்டார். தினந்தோறும் யார் இருக்காங்களோ யார் கேட்குறாங்களோ அவங்களுக்கு இந்த வேதாந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்கிறதே பேசுகிறதே. அப்போ முதல் வந்த கூட வந்தவங்க எல்லாரும் இவன் யாரும் குருவாக அப்படி எடுத்துக்கல. ஆனால் அதுக்கு பிறகு காசி க்ஷேத்திரத்தில் நல்லா படிச்சிருக்கிற சனந்தனனே ஒரு ஆள் வந்து பகவான் கிட்ட இப்படி கேட்டு அவர் சரண்டர் ஆகிட்டு குருவாக ஸ்வீகரிச்சிட்டார். முதல் சிஷ்யர் சனந்தன் தான். தினந்தோறும் பிக்ஷைக்கு போகிறது, இல்லைன்னா சனந்தன் போய் பிக்ஷை கொண்டு வருவான். ஆச்சாரியாளர் ஏதோ ஒரு இடத்துல சின்ன குட்டீரம் மாதிரி அதில் ஹட்டில் இருந்திருக்காரு. கங்கா நதிக்கு போய் ஸ்நானம் பண்ணுறது, புண்ணியக்ஷேத்திரங்கள் தேவாலயங்களின் அப்படி போய் தரிசிக்கிறது, காசி அன்னபூர்ணா தேவன் தரிசிக்கிறது, விஸ்வநாதன் தரிசிக்கிறது, மறுபடியும் வருது. இப்படி நாலு முழுச இல்லை சில வாட்டி மிச்சம் டைமில் எல்லாம் மௌனமாக இருக்கிறது, தியான நிலையில் இருக்கிறது. இப்படி தான் பகவத் பாதாள் அங்கே காலம். அப்படி அந்த வேதாந்த சிந்தனை, நிதித்தியாசனம், சமாதி நிலை இப்படிலாம் இருந்தார். அந்த காசி க்ஷேத்திரத்தில் நடந்த ஒரு கதை, அதுக்கும் இந்த மகிஷா பஞ்சகத்துக்கு சம்பந்தம் இருக்கிறதுனால இப்போ நாம் இதெல்லாம் பேச வேண்டியிருக்கேன். சிலது வந்து இப்போது ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் எழுதினார், அப்படியெல்லாம் பஜகோவிந்தத்துக்கு ஒரு கதை சொன்னோம். இந்த கதைகள் எல்லாமே கூட சங்கருடைய வாழ்க்கை சரித்திரம். இது இப்போது ரொம்ப வருஷம் ஆயிடுத்து நடந்து. இதெல்லாம் எவ்வளவு சத்தியம், யார் ரெக்கார்ட் பண்ணாங்க, நோட் பண்ணாங்களா, அதெல்லாம் நமக்கு அந்த டிஸ்கஷன் தேவையில்லை. சங்கரருடைய வாழ்க்கை பற்றி எதுன சிலது எல்லாமே சங்கர விஜயம் என்ற பேரில் நிறைய புஸ்தகங்கள் வந்தது, நிறைய புஸ்தகங்கள். அப்போது ஒன்றுக்கு இந்த கதைகளிலோ வித்தியாசம் இருக்கும். இப்போ நான் கேட்டு நான் படித்ததுலேருந்தே சொல்லும்போது நான் கொஞ்சம் வித்தியாசமாக இன்னும் 4 ஆட் பண்ணி ஏதோ சொல்லலாம். அதனால் எதுவுமே கூட இப்போ இருக்கிற நம்மளை பற்றி இன்னொரு இடத்துல சொல்லும்போது வேறு மாதிரி சொல்லுவான். இருக்கிறது இல்லாதது எல்லாம் சேர்த்து ஏதோ சொல்லுவாங்க. அது அப்படி தான். அதனால் நமக்கு அந்த ஹிஸ்டரி என்ன நடந்ததுனேது இல்லை, ஆனால் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறோம். அதாரிட்டேட்டிவாக எடுக்கிற சங்கர விஜயம் வந்து சுவாமி வித்யாரண்ய கிருதம் மாதவீய சங்கர விஜயம் అనేది பொதுவாக நிறைய ஆச்சாரியர்கள் அதாரிட்டேட்டிவாக எடுக்கிறாரு. அப்படின்னு அது ஸ்ருங்கேரி மட்டம் அவங்க பப்ளிஷ் பண்ணியிருக்கணும். மொத்தத்தில் கதைன்னு பார்ப்போம். என்ன ஆயிடுச்சு, இந்த மகிஷா பஞ்சகம் எப்போ வெளியில் வந்தது அப்படின்னு பார்த்தா, ஒரு நாள் இப்படி கங்கைக்கு போய் குளிச்சுட்டு காலையில் திரும்பி வரும்போது திரும்பி நேராக கோவிலுக்கு போவார். அன்னபூர்ணா தேவி தரிசனத்துக்காக போயிட்டு இருக்கும்போது கூடவே
சில சிஷ்யர்கள் யாரோ இருந்திருக்கலாம். இந்த சனந்தனன் இருக்கான். அப்படி ஆச்சாரியர் முன்னாடி போயிட்டுருக்கான், இவன் பின்னாடி வரான். அந்த காஷி க்ஷேத்திரத்தில் அப்போ இப்போ கூட அந்த தெருகள் எல்லாம் கூட, ஸ்ட்ரீட்ஸ் எல்லாம் கூட கல்லி என்னாவே ரொம்ப சின்னதுன்னு அர்த்தம். அவ்வளோதான் இருக்கும். அதுலேயே இந்த ஆடு மாடு நிறைய நந்திகேஸ்வரர் அங்கங்கே அப்படி படுத்திருக்கும், எல்லாம் அப்படி இருக்கும். மக்கள் போயிட்டுருப்பாங்க. அந்த காலத்தில் ஊகிச்சு பாருங்க. அப்போது காசி கொஞ்சம் நல்ல சுத்தமாக பவித்திரமாக இருந்திருக்கணும் கம்பேரிட்டிவ்லி நவ். என்ன அப்போ பெனாரஸ் சாரீஸ் எல்லாம் வரல. நிறைய பேர் காஷியான்னு என்னன்னு தெரியாது, பெனாரஸ் சாரி அது தெரியும். இப்படி போகும்போது எதிரில் ஒரு சண்டாளன் வந்தான். 6 அடி வைரம், கருப்பு நிறம், 4 நாய்கள் கூட. சண்டாளன் அப்போது கொஞ்சம் தூரத்தில் இருந்து அங்கே வரும்போது பார்த்து, விலகிக்கோ விலகிக்கோ, தள்ளிப்போ தள்ளிப்போ అని சங்கரர் சொன்னார் அப்படின்னு ஒரு கருத்து. இப்போ இந்த கதை சொல்லும்போது நீங்கள் நம்ம கேள்விகள் கேட்ட பதிலே கிடைக்காது. இப்படிப்பட்ட வேதாந்தம் உபனிஷத்துகள் எல்லாம் சொல்லி அவர் அப்படி ஒரு வர்ணபேதம் பார்த்து அப்படி சொல்லுவாரா? நகராமே ஒரு பக்கமாக இருந்திருக்கலாம், என்ன நடக்குமோ போனோம். ஓகே, கச்ச கச்ச அப்படி போ, தள்ளிப்போ தள்ளிப்போ, வடிவிடு வடிவிடு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அங்கே யூஸ் பண்ண வேர்டு வந்து கச்ச கச்ச இதுன்னு சொன்னாராமா. இதுக்கு அப்படி சொல்லும்போது அந்த முதல் 2 ஸ்லோகங்கள் வந்து இன்ட்ரடக்டரி ஸ்லோகங்கள்னு சொல்லி திரும்பி உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கோம். அதே சில தமிழில் பிரிண்ட் ஆகலை அப்படின்னு. அதெல்லாம் இந்த கதை சொல்கிற ஸ்லோகங்கள் தான் அந்த 2மே. அதில் பார்த்தா த்விஜவர அப்படின்னு இந்த சங்கரர் எப்போ கச்ச கச்ச இதுன்னு சொன்னாரோ அப்போ அந்த சண்டாளன்னு பேச ஆரம்பிச்சிட்டான். அந்த ஸ்லோகந்தான் முதல் இது பார்க்க போகிறோம் எனக்கு. அப்படி அவர் சண்டாளன் பேசும்போது யதிவர அப்படின்னு ஒரு ரீடிங் இருக்குது. சில இதில் த்விஜவரன்னு இருக்கும். 2மே மரியாதை கூட சொன்ன சப்தங்கள் தான். ஆனால் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. த்விஜன்னு சொன்ன பிராமணனும், யதின்னு சொன்ன சந்நியாசி. அந்த ரீடிங் ஏன் வித்தியாசம் வந்தது தெரியல. அசல் இந்த ஸ்லோகங்கள் கல்பிக்கப்பட்டு சொன்னதா, அதையும் சந்தேகம்தான். கல்பிக்கப்பட்டதன்னு ஏன் சொல்லணும்னா, அதுக்கு பிறகு அந்த மனிஷா பஞ்சகம் முதல் ஸ்லோகம் பார்த்தா எல்லா ஸ்லோகங்களையும் கடைசி வரி வந்து அதே வரும் திரும்பி. சண்டாலோஸ்து சது த்விஜோஸ்து இத்தேஷாம் மனிஷா மம అని வரும். சண்டால் అనే வார்த்தை அதில் வருது. அதெல்லாம் அர்த்தம் பார்க்க போகிறோம். யாரோ அந்த இருக்கிறது அதுக்கு பிறகு அதுக்கப்புறம் சங்கரர் அவதாரம் முடிஞ்சு எல்லாம் ஆயிருக்கலாம். நல்லா இமேஜின் பண்ணக்கூடிய ஒரு வைஸ் ரேட், நல்ல புத்தி இருக்கிறவன் வந்து யாரும் நல்லா இமேஜின் பண்ணி அப்போது அங்கே ஒரு சண்டாளன்னு பார்த்திருக்கணும். ஏன்னா சண்டாளனை வார்த்தை உபயோகப்படுத்திட்டனால அப்போது அப்படின்னு ஊகிச்சு இமேஜின் பண்ணி இந்த ஸ்டோரி வந்திருக்கலாம். யதி அண்ட் த்விஜான்னு இருக்கிறதுனால இன்னொரு கருத்து என்னன்னா, அப்படி சங்கரர் போயிட்டு இருக்கும்போதும்
காலையில் நிறைய பேர் கோவிலுக்கு போகிறதுக்காக நிறைய ஆச்சாரம் மடி பிராமணர்களெல்லாம் இருக்கிறவங்க இப்படி கோவிலுக்கு போவாங்க. அந்த தெருகள் இருக்க பார்த்தீங்களா, எங்கெல்லாம் இந்த பிராமணர்கள் இல்லைன்னா பக்தாள் இந்த மாதிரி அவங்களுக்கு போகிற தெரு இருக்குன்னு சொன்னால் செண்டாலன் அந்த தெருவுக்குள்ளே வரமாட்டான். அவனுக்கு தெரியும் அதாவது பக்கத்தில் ஊர் வெளியில் தங்குறவனாக இருந்தான். ஆனால் அவனுக்கு என்ன இந்த கோவிலுக்கு போகிற வழியில் இங்கே வேலை ஒன்றும் கிடையாது. ஆக்சுவலி ஏதோ குருவி பிடிச்சிக்கணும் அது பிடிச்சிக்கணும்னு ஊர் வேலையில் மரத்துக்கிட்ட சரி எதுக்கோ அவனு தெரியும் வரமாட்டான். ஏன்னா அந்த காலத்தில் ரொம்ப ஆச்சாரம் ஸ்ட்ரிக்ட்டு மடி அப்படியெல்லாம் இருக்கு. தூரமாக இருக்கிறது, தொடாமல் இருக்கிறது, வெளியில் போயிட்டு வந்தால் துணி மாற்றிக்கிறது, குளிக்கணும், பாத்ரூம் போயிட்டு வந்தால் குளிக்கணும். இப்போ அப்படி பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதெல்லாம் அவங்களோட அனுஷ்டானம் நல்லதுக்கு தான் வச்சுருக்கா, சுத்தத்துக்கு. ஆனால் இவ்வளவு மடி ஆச்சாரம் பண்ணுறவங்க முக்கியமாக இந்த பிராமணர்களெல்லாம் இருப்பான். ஏன்னா இவங்களுக்கு இன்னொரு வேலை இல்லை, அனுஷ்டானந்தான் அவங்களுக்கு வேலை வச்சுருக்கா. ஒருத்தர் கேட்குறாரு, சுவாமி இப்போ இந்த காலத்தில் இவ்வளோ அனுஷ்டானம், காலையில் சந்தியா பண்ணு, மத்தியானம் சந்தியா பண்ணு, சாயங்காலம் சந்தியா பண்ணு, அது பண்ணு இது பண்ணு இப்படி பண்ணு, அப்போ வேலைக்கு எப்போ போகிறதுன்னு கேட்டான். வேலைக்கு எப்படி போகிறதுன்னா அதுக்கு பதில் என்ன சொன்னார்னா, ஆச்சாரியர் குரு நீ வேலைக்கு போகாமல் இருக்கணும்னு தான் இப்படி வச்சுருக்கான். வேலைக்கு போகணும், ஒருத்தர் கீழே வேலை பண்ணணும், பணம் சம்பாதிச்சுக்கணும், அது செய்யணும்னு ஆசை இல்லாமல் இருக்கிறவன் தான் பிராமணன். ருஷிகளே இப்படிப்பட்ட ஒரு செட் ஆஃப் பீப்புள்னு சொசைட்டியில் பார்க்கலாமே. எந்த வேலை இல்லை, எது கிடைக்கிறதோ வருதோ அதை வச்சுக்கிட்டு சாப்பிட்டுட்டு வேதம் 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 யக்னம் யாகம், வேதம் சொல்லிக் கொடுக்கறது, வேதம் படிக்கிறது, பாராயணம் காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும். இப்படி இவன் இதிலேயே ஈடுபட வைக்கலாமே. அது எப்படி எஃபெக்ட் கொடுக்கும்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாங்க. எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்தா அது ரொம்ப சக்ஸஸ் ஆயிடுச்சு. எந்த வேலைக்கு போகாமல் அந்த படப்படப்பு இல்லாமல் சம்பாதிக்கிறதுன்னு இது இல்லாமல் இருக்கிற ஒரு செட் ஆஃப் பீப்புள் இருக்க முடியும். இருந்தால் தான் இந்த வேதத்தை காப்பாற்றிட்டு இது அப்படியே பண்ணிகிட்டே வர முடியும் அப்படின்னு அப்போது கண்டுபிடிச்சிட்டான். அப்படி வந்தது தான் அந்த பிராமணர்கள் అనేది புரிஞ்சுதா? இப்படி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் అనేది சோக்ரட்டிஸோடைய சிஷ்யனு கூட பிளாட்டோ, என்ன பிளாட்டோ ஸ்பெல்லிங் தெரியாது எனக்கு, ப்ளூட்டோவா பிளாட்டோ, அவர் கூட இப்படிப்பட்ட ஒரு தீரினை பற்றி பேசின மாதிரி. என்ன தேர் ஆல் வெரி கிரேட் ஃபிலாசபர் சோக்ரட்டிஸ். நாங்கள் எங்கே பிறந்தார், அப்புறம் என்னமோ அங்கெல்லாம் கஷ்டம் ஆகிடும். அது இங்கேன்னா ருஷிதா, இங்கே பிறந்த நம்ம ருஷியான டைட்டில் கொடுத்துருப்போம். அவர் அந்த சிஷ்யன் அவர். ஸோ இந்த மாதிரி செக்ரிகேட்டடாக தியாகே நைக்கே அనే பாவத்தோட சந்நியாசம் எடுத்துக்கணும் இல்லை. தே வில் ஹேவ் ஃபேமிலிஸ் அண்ட் எவ்ரிதிங், பட் தி ரொட்டீன் இஸ் தேட். அப்படி அனுஷ்டானம், இப்படிப்பட்ட அனுஷ்டானம் வச்சு பண்ண வைக்கலைன்னா நீ நிஷித்தமான ஏதாவது ஈடுபடுவே. இதெல்லாம் பண்ண என்ன கிடைக்கும் అని கேட்கக்கூடாதாம்மா. என்ன கிடைக்கும்னு ஒன்றும் கிடைக்காது. ஆனால் பண்ணலன்னா உனக்கு பிராயஷ்சித்தம் பண்ண வேண்டியிருக்கு. பண்ணலைன்னா தவறு, பண்ணால் ஒன்றும் கிடைக்காது. இது என்ன சார்? அதுதான் உனக்கு ஆத்தியாத்மிக உன்னதிக்கு மோட்சத்துக்கு வழிகாட்டும்ப்பா. அதனால் இதெல்லாம் ஒரு சைடு பாயிண்ட்டு. இந்த த்விஜ இதெல்லாம் வந்ததுனால, காசி விஷயம் வந்ததுனால, அப்போது முன்னாடி சங்கரர் போயிட்டுருக்கிறது முன்னாடியே அந்த காலத்தில் அந்தந்த சின்ன ஏரியாவுக்கு ஒரு பிராமண அதிகாரி இருப்பாராமா. ஓகே, அப்படின்னு கேள்விப்பட்டது. இருந்துட்டு என்னன்னா அந்த சில தெரு இதெல்லாம் இந்த இடத்துல இந்த மாதிரி
ஆச்சாரத்தை நல்லா அனுசரிக்கிறாங்களா இல்லையான்னு சொல்லி இப்போ கவுன்சிலர்னு சொன்ன மாதிரி பிராமண அதிகாரிகள் இருப்பாங்களாமா. அப்படி ஒரு பிராமண அதிகாரி முன்னாடி போயிட்டு இருக்கான். அப்போது பின்னாடி சங்கரர் இருக்கிறது அவர் பார்த்தாரோ இல்லையோ தெரியல, ஒரு பார்த்திருந்தானு. சங்கரர் சன்னியாசி வேஷத்தில் இருக்கிற. அப்புறம் அந்த தெரு பொதுவாகவே அப்படி இருக்கும், எல்லாரும் அப்படி வருது. இப்போது இந்த சமயத்தில் போய் இவன் இப்படி எதிரில் வரானே அப்படின்னு சொல்லிட்டு அவர் பிராமண அதிகாரி அவருக்கு சும்மா இருப்பார் என்ன, அவர் விலங்கு தள்ளிப்போ அப்படின்னு அவர் சொல்லியிருக்கணும். அதனால தான் த்விஜவர யார் அந்த சண்டாளன் திரும்பி ரிப்ளை பண்ணும்போது த்விஜவரானே கூப்பிடுறதுல அது காரணமாயிருக்கலாம். ஸோ இப்படி மொத்தத்தில் சண்டாளன் எதிரில் வந்தான். இதுதான் கதை. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னு தான் இந்த முதல் ஸ்லோகம். ஓகே, அப்படி இப்படி ஒன்று நடந்திருக்கணும். நடந்ததுக்கப்புறம் அந்த சண்டாளனும் இப்படி கேட்டான், பேசிட்டான். ஸோ இந்த கதை பின்னாடி வச்சுக்கிட்டு பேக்ரவுண்ட் நம்ம இந்த முதல் இன்ட்ரடக்டரி ஸ்லோகத்தினை பார்ப்போம். சின்னதாக தான் இருக்குது, சொல்லலாம் நீங்கள் திரும்பி. அன்னமயாதன்னமயம் अथवा चैतन्यमेव चैतन्यात् यति वरदूरीकर्तुं वाञ्छसि किं ब्रूहि गच्छेति. இதுதான் முதல் இன்ட்ரடக்டரி ஸ்லோகம். அதனால இதுக்கு நம்பரு ஜென்ரலாக இல்லைன்னா மகிஷா பஞ்சகம்னா அந்த 5 ஸ்லோகங்கள் தான். ஸோ இதில் அந்த சண்டாளன் கேட்குறான், இங்கே எனக்கிட்ட இருக்கிறதுல எத்திவரான்னு இருக்கு, வேறு எங்கே கூட இருக்கிற மாதிரி கேள்விப்பட்டிருக்கேன், த்விஜவரான்னு கூட இருக்கலாம். அனதர் ரீடிங். ஓ சந்நியாசி, இல்லை ஓ பிராமணா, சொல்லு, என்ன நீ தள்ளிப்போன்றியே, உங்கள் சரீரத்திலிருந்து என்ன சரீரம் தள்ளி போகணுமா? அன்னமயாத், அன்னமயம், அன்னமய கோஷம், கிராஸ் பாடி, அன்னமய சரீரத்திலிருந்து இன்னொரு அன்னமய சரீரம் தள்ளி போகணும், விளங்க சொல்கிறீங்களா? அப்படி சொன்னால் உங்கள் சரீரம் எந்த மாம்சம் ரத்தம் இதெல்லாம் வச்சு செய்யப்பட்டதோ, என்னுடைய சரீரம் கூட அதே மாதிரி தான் பஞ்சமகாபூதங்களும் அந்த சப்த தாத்துகள் வச்சு தான் செய்யப்பட்டது. அப்போ ரெண்டு ஒன்று தானே, விளங்கிப்போ தள்ளிப்போ தூரம் போனே சொல்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு முதல் கேள்வி. பெரிய பாம்பு போட்டுவார். ஆனால் அந்த ரூபம் வரக்கூடாது, முன்னாடி இருக்கிறது செண்டாளன் ரூபத்தில் இருந்தது, செண்டாளன். ஸோ அன்னமயம், நீங்கள் இந்த அன்னமய கோஷத்துலேருந்து என்னோட அன்னமய கோஷம் தூரம் போக சொல்கிறீங்களே, ஏன் தூரம் போகிறதுக்கு? நான் தூரமாக தான் இருக்கேன். இப்போது கிட்டே வரக்கூடாது, தொடவே இல்லை, கிட்டே வரக்கூடாதுன்னா என்ன வித்தியாசம் இருக்குது? அதே அன்னமய கோஷந்தான், இதே அன்னமய சரீரம்தான். அப்போ ஏன் அப்படி சொல்கிறீங்க? கிம் ப்ரூஹி கச்ச இது ஏன் சொல்கிறீங்க? தள்ளிப்போனே, விளங்கிக்கோனே. அப்புறம் ரெண்டாவது கேள்வி அதுலேயே, இல்லை அதுவா இல்லைன்னா சைத்தன்யமேவ சைத்தன்யாத், சைத்தன்யத்திலிருந்து சைத்தன்யம் தூரம் போகணுமா? சைத்தன்யம் எங்கேயுமே போக முடியாது, சைத்தன்யம் எல்லா இடத்துலும் இருக்கு. ஓகே, இவ்வளோ பேசலை, நான் பேசிகிட்டு இருக்கேன். சைத்தன்யம் எல்லா இடத்துலும் இருக்கு, அது எங்கேயுமே போக முடியாது, ஆகாயம் போலன்னு இல்லை. அப்புறம் வரும் அடுத்த இதில்
ஜஸ்ட் அந்த ஒரு அன்னமய கோஷம் ஃபிசிக்கல் பாடி வந்து ஃபிசிக்கல் பாடி வந்து தூரம் போடுமா. த கான்ஷியஸ்னஸ் ஹேஸ் டு கோ அவே ஃப்ரம் த கான்ஷியஸ்னஸ்ஸை. ஹே எத்திவரா தூரீகர்த்தும், இதில் தூரமாக இருக்கணும்னு சொல்லிட்டு கிம் வாஞ்சசி வயுவார திங்கிங் லைக் தட். ஏன் அப்படி நினைக்கிறீங்க? அப்படி நினச்சிட்டு ஏன் கச்ச கச்ச இத்தியன்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டான். கேட்டுட்டு அப்படியே ஒரு பெரிய சிரிப்பு சிரிச்சுட்டு, இதெல்லாம் கதை, பெரிய சிரிப்பு சிரிச்சுட்டு போகும்போது என்ன சொன்னானாமா, இதெல்லாம் எக்ஸ்ட்ரானா எங்கே இருக்கு எக்ஸ்ட்ரா, தேகாபிமானமேவ சண்டால ஆச்சரணம். ஓகே, சண்டால லக்ஷணம். தேகாபிமானமேவ சண்டால லக்ஷணம். தேகம் நான் நினைக்கிற பாவன் பேர் தான் சண்டாலனுடைய லக்ஷணம். அதனால் தத் தியக்த்வா தூரதः தத் தியக்த்வா தூரதः பிரம்மீபூய கிருதி பவ. அந்த தேகம் நானே சண்டால பாவத்தினை விட்டுட்டு நான் பிரம்மவனே பாவத்தோட அதிலேயே இருப்பாயாக அப்படின்னு சிரிச்சிட்டு போயிட்டான் அவன். அதுக்குள்ளேயே சங்கரர் ரொம்ப கம்பீரமாக நின்றுருக்காரு. சனந்தனர் பார்க்குறாரு ஆச்சாரியர் முகத்தில் வந்த அந்த ஒரு கம்பீரத்தை. ஒன்றும் ரியாக்ஷன் இல்லை, ஆனால் கம்பீரத்தை இருக்க சரியா. மறுபடியும் வரும். சொல்லு ஸ்லோலி. புரிஞ்சதா? தேகாபிமானம் ஏவ சண்டால லக்ஷணம். அதனால தத் தியக்த்வா தூரத, அது நீ தூக்கி போட்டுட்டு பிரம்மன்னு சொல்லி பிரம்மீபூய கிருதி பவ. Be with yourself in the Brahma Bhavana. Remain fulfilled in Brahma Bhavana. உடனே சொல்லிட்டு போகிறார். என்ன ஆயிடுச்சு, கொஞ்சம் அப்படி போயிட்டு இருக்கும்போது இன்னொரு ஸ்லோகம் சொன்னாராமா. சொல்லிக்கிட்டே போகிறார். அது சங்கரர் சனந்தனன் இவள் எல்லாரும் காதிலும் உளிருது. அந்த ஒரு கதை முன்னாடி பிராமணன் கேட்டவன் என்ன ஆயிடுச்சு, அவர் கேட்டாரா, இதெல்லாம் போயிட்டாரா, கேட்டிருக்கணும். இதெல்லாம் சங்கரர் பார்த்துட்டு இருந்திருக்கணும். ரெண்டாவது முதல் ஸ்லோகம் அவ்வளோதான். ஓகே, கிளியர். 2 points only. இஃப் யூ சே சாரீரகமாக சொன்னாலும் சரீரமாகவும் நான் தள்ளி போகிறதுக்கு ஒன்றும் இல்லை, நீ நான் ஒன்றுது எல்லாம் அதே மாம்சம், அதே எல்லாம். நோ டிஃபரன்ஸ் அட் ஆல் இல்லையா. கான்ஷியஸாக பார்த்தா அதையும் சைத்தன்யம் ஒன்றே தான். அதனால் எந்த விதத்தில் கூட இப்படி ஒரு டிஃபரன்ஸு வேற்றுமை பார்க்கறதனேது துவைத்தம் பார்க்கறதனேது பெரிய தவறு. அந்த பாவனை தான் சண்டால ஆச்சரணம் தவிர வேஷமோ பிறந்த இடமோ இல்லை. எவ்வளோ தெளிவாக இருக்குது. நம்ம அதே தானே நிறைய வாட்டி இந்த ஆசிரம வர்ணங்கள் எல்லாம் பற்றி பேசும்போது குணத்தகா பிராமணன் ஆயிருக்கணும் தவிர பிறக்கும்போது வர்ண பிராமணன் முக்கியம் இல்லை. வர்ண பிராமணனாக இருந்து குணங்கள் இருந்தால் கிரேட். ஆனால் வர்ண பிராமணன் ஆனால் குணத்தகா பிராமணத்துவம் இல்லைன்னா என்ன பிரயோஜனம்? 1 point இது அடிக்கடிக்கு சொல்லணும். சொன்னால் உடனே நான் இன்னொன்று ஞாபகப்படுத்தணும். பிரம்ம ஜானம் அடைகிறதுக்கு தான் பிராமணத்துவம். சத்வகுண சம்பன்னன் தான் பிராமணன். அப்போ பிரம்ம ஜானம் அடைகிறதுன்றது எல்லாருக்கும் உரிமை இருக்கு, ஏன் உரிமை இருக்கு. அப்போ எல்லாரும் அந்த பிராமணத்துவத்துக்கு அந்த சத்வகுணத்துக்கு வளர்த்துக்கிட்டு குணதா பிராமணன் ஆகலாம். அது ஞான பிராப்திக்கு உதவி செய்யும். அதனால் எந்த விதத்திலும் நமக்கு வேற்றுமை இல்லை, உள்ள ஸ்வபாவம் முக்கியம்.
அப்போ இப்படி போயிட்டே இருக்கும்போது இன்னொன்று ஸ்லோகம் வந்துச்சு. இப்போ அதான் பார்க்க போகிறோம் ரெண்டாவது. அதையும் கேட்டதுக்கு பிறகு சனந்தன் வந்து ஆச்சாரியர் அப்படி கம்பீரமாக அவர் சமாதி நிலையில் இருக்கார். கண்ணு திறந்திருந்தா கூட அப்படி ஞான ஸ்திதியில். சனந்தன் ரொம்ப ஆச்சரியப்பட்டு அதை கேட்டதுக்கப்புறம் அந்த ஸ்லோகம் சொல்லி அவர் கொஞ்சம் தூரமாக போயிடுச்சு. அதே ரிங் ஆகிறது. சனந்தனுக்கு கூட அதையும் கேட்டதுக்கு பிறகு அவருக்கு இருக்கிற வித்யா கர்வம் எல்லாம் போயிடுச்சு. அந்த சனந்தன் சாதாரண இல்லை, நிறைய சாஸ்திரம் நல்லா படித்து வந்தவன். அந்த சாஸ்திரம் நிறைய படிக்க ஒரு கர்வம் வரும், வித்யா கர்வம். அது கர்வம் வராமல் வினயமாக இருக்கிறதுனேது எவ்வளவோ ஈஸ்வர கிருப்பை இருந்து, அந்த சாஸ்திர மாதா கிருப்பை இருந்த தவிர சாஸ்திர மாதா கூட நம்மளை ஏமாற்றும். அந்த கர்வம் అనేది வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதையும் நிறைய பேர்னு அப்படி பார்ப்போம் லோகத்தில். அது உத்தேசிச்சு தான் அந்த பஜகோவிந்தம் ஆரம்ப ஸ்லோகத்தில் கூட அந்த சம்ஸ்கிருதம் கிராமரு பாண்டித்யம் அது இதுன்னு அதில் இருந்துட்டு எந்த வயசில் என்ன பண்ணணும் தெரியாமல் இப்போ அதை பற்றி வாதனங்களை வச்சுக்கிட்டு அதை பற்றி புஸ்தகங்கள் ஏது. கடைசியில் முக்கியமான பிரம்மம்னு ஊட்டியாச்சு, பிரம்மன் கொண்டு ஊட்டியாச்சு. ஆரம்பித்தது எதுக்குன்னு தெரியல. எப்படின்னா சில வாட்டி ஸ்ரீரங்கமோ குருவாயூர் அப்படி எல்லாம் போவாங்க மக்கள். எப்படின்னா ஒன் டே பிளான் போட்டுட்டு போவாங்க. அங்கே போன உடனே நடக்கிறது திற மூடியாச்சு, இப்படி எல்லாம் ஆகிடும். அதுக்குள்ளே நமக்கு அங்கே கொஞ்சம் அப்படியே பசி டயர்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்து அப்படியே திரும்பி சரி அப்படி ஷாப்பிங் பண்ணலாம். அது தானே என்ன மாதிரி போனமில்லை அங்கே வாங்கணுமே, அதெல்லாம் வாங்கி அப்படியெல்லாம் ஆகிறதுக்கு மறுபடியும் திரை போட்டாங்க. நடக்க போயிட்டார் சுவாமி. இது நிறைய வாட்டி பெருமாள் கோவிலில் இது ஒரு எப்போ நடக்க போவார் அவர். அப்புறம் எந்த தெரியல. சரி அவர் எங்கே போட்டு இப்போ நம்ம அதை எங்கே தேடி போகிறோம். சில வாட்டி இது இண்டிவிஜுவல் கேஸில் கூட நடக்கும். சுவாமின்னு பார்க்கல, குருவாயூர்னு வந்துடுவான். ஸ்ரீரங்கம் போயாச்சு, ஆனால் சுவாமின்னு பார்க்கல. இது டூரிஸ்ட்டில் போகிறவங்களுக்கு நிறைய அனுபவம். அதை பார்ப்போம். அவனை ஒரு பிளான் போட்டுட்டு எல்லாம் வந்து இறக்கி விட்டுடுவான். அவன் 2 hours 3 hours டைமு. அதோ கோவில் அங்கே இருக்குது, நீங்கள் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணிவிட்டு எல்லாம் வாங்க, கரெக்டாக இந்த நேரத்துக்கு இங்கே வாங்கோ, இல்லைன்னா பஸ் இருக்காவன். இவங்க அசுபுஷன் ஓடி போய் பாஷை தெரியாது அவங்கள வருவாங்க. அங்கே என்னமோ இருக்கும், வழி தெரியும், எப்படி வேறு கைட் பண்ணால் கூட அப்படி இப்படி அந்த என்ன சின்ன கோவிலாக என்னது உள்ளே போய் 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 பார்க்குறதுக்குள்ளே அங்கே இப்போ 2 hours மூடியாச்சு. என்னமோ நடக்கிறது. இவன் அவனுக்கு கொடுத்ததே 2 hours மொத்தம். அதனால் சரி போதும்னு சொல்லிட்டு இப்படி கோபுரம் பார்த்துட்டு நிறைய பேர் நான் பார்க்குறேன் ஓடுவாங்க பஸ்ஸுக்காக. ஏன்னா அடுத்து இன்னொரு ஊருக்கு கொண்டு போனோம். தீர்த்த யாத்திரை முடிஞ்சாச்சு. அது ஒரு டைப்பு. ஆனால் தீர்த்த யாத்திரை தனியாக போகணும். आराम से जाना है. நிம்மதியாக போகணும். எல்லாம் புக் பண்ணி ரிசர்வேஷன் பண்ணி அது பண்ணி இது பண்ணி டென்ஷனோட போகணும். இப்படி இருக்கணும். சரி, என்னுடைய வித்யாகர்வம் எல்லாம் போயிடுச்சு. அது கேட்டதுக்கப்புறம் ஏன்னா சண்டால ரூபத்தில் இருக்கிறோம், நாய் மாம்சம் சாப்பிட்ற மாதிரி இருக்கேன் பார்க்குறதுக்கு. இவன் இப்படி பேசுகிறேன். அப்போது சனந்தனுக்கு உள்ளே வச்சுக்க முடியல, கேட்கணும் ஆச்சாரியர்கிட்ட. குருவே நமஸ்காரம் பண்ணா, சங்கரருக்கு நமஸ்காரம் பண்ணி, யார் சாட்சாத் தத்தாத்ரேய சுவாமியா, இல்லை தட்சிணாமூர்த்தியா, இல்லை சிவபகவானா, யார் இப்படிப்பட்ட ஞானத்தோட అని கேட்டால் சங்கரர் ஒன்றும் பேசலை. அப்படியே மௌனமாக போயாச்சு. அப்புறம் கோவில் போனார், அதெல்லாம் முடிஞ்சு 3 நாள் அப்படியே சமாதி மௌனத்தில் இருக்காங்க. 3 நாள் அந்த அந்த மாதிரி அவர் அப்படி இல்லை.
சமாதி தியானம் எப்படியோ இருக்கும்போது இங்கே தேகத்துக்கு என்ன வேணுமனேது கூட அனுஷ்டானம் கூட இருக்காதம்மா. மகாத்மர்களுக்கு சாப்பாட்டு பிக்ஷைக்கு போடுறது கூட, குளிக்கிறது கூட இருக்காது. அது நம்ம எல்லாம் வி ஷுட் நாட் டேக் இட் ஃபார் கிராண்டடு. அந்த நிலையில் இருக்கு. ரமணர் பற்றி நிறைய சொல்லுவோம். இது விஷயம் எப்போ நடந்ததுனால கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஏதோ ஊகிச்சுக்கிறோம் சங்கரருடைய விஷயத்தில் விட. ஏன்னா நித்தியம் நிரந்தரம் ஞான நிஷ்டையில் இருக்கிறவனுக்கு இங்கே அனுஷ்டானம் అనేది ரொம்ப கஷ்டம் அவங்களுக்கு. அந்த நித்திய நிரந்தரம் ஞான நிஷ்டையில் இல்லைன்னா நீங்கள் இந்த ப்ரிஸ்கிரிப்ஷன் மெடிசன் எடுத்துக்கணும், அனுஷ்டானம் மெடிசன் எடுத்துக்கணும். ரெண்டும். அப்போது சாப்பாட்டு எது கூட இருக்காது. அப்போது பக்கத்தில் யார் சேவை பண்ணுறான்னு அவனும் அப்படியே கம்முன்னு இருக்கணும். தெரியுமா, ஆச்சாரியர் கண்ணு திறந்து அவர் என்ன ஆக்ஞை கொடுத்தா அதுதான். 3 நாளுக்கு அப்புறம் கண்ணு திறந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்துக்கு பூஜ்ய பத்திரத்து மேலே அந்த மரத்துடைய இலை அந்த காலத்தில் 5 ஸ்லோகங்கள் எழுதி சனந்தனை கொடுத்தார். அதுதான் மனிஷா பஞ்சகம். சங்கரருக்கு என்ன பாவனை வந்ததுன்னா, வந்தது சாட்சாத் சிவரே இப்படி வந்து அந்த பிராமணனுக்காகவா இல்லை சங்கரருக்காகவா, சங்கரருக்கு கூட இருக்கிற சனந்தனுக்காகவா, இத்தனை 1000 வருஷங்களுக்கு அப்புறம் படிக்கிற நம்மளுக்காகவோ பகவான் வந்தார். அப்படி இன்னொரு ஞானி எனக்குல இன்னொரு யாருன்னு யாருக்கு தெரியும்? குரு மனுஷ ரூபத்தில் வரவன் எப்படி இருந்தாலும் பகவானுடைய கிருப்பா அவதாரம் எடுத்துக்கிட்டு முன்னாடி வடிவமாக குருவாக வந்துருமா. ஓகே, சிருஷ்டி ஸ்திதி லயா திரோதானம் இதெல்லாம் சொல்லும்போது பக்தி சாஸ்திரத்தில் இந்த அனுகிரகம் అనేది பகவானுடைய ஒரு பெரிய குணம். அது வியக்தமாகும். அது எப்படின்னா குரு வடிவத்தில் அந்த கிருப்பை என்னாகுமா, ஆத்மா பரமாத்மா வந்து ஒரு சொலிடிஃபைடு ஃபார்ம் எடுத்துக்கிட்டு முன்னாடி வந்து என்ன இவன் உள்ளே பார்க்க மாட்டான். அதனால் வெளியில் உள்ளே இருக்கிற ஆத்மாவே பரமாத்மான்னு சொல்லு, குருன்னு சொல்லு. ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்தி பேத விபாகினி, மூணும் ஒன்று தான். ஈஸ்வர குரு ஆத்மா மூணு ஒன்று தான். அது வெளியில் வந்து சொலிடிஃபைடு சாலிட் ஃபார்மில் வந்து சொல்லி உள்ளக்கு திருப்புறது, அவ்வளோதான். 5 ஸ்லோகங்கள் மகிஷா பஞ்சகம். இப்போ நம்ம அந்த 2வது ஸ்லோகம் பார்க்கணும் முதல்ல. என்ன அதே ஒரு பெரிய விஷயமாக இருக்குது. இது பார்த்தா ஒரு சண்டாலன் அதே தான் அங்கே கேள்வி கேட்ட மாதிரி இப்படி இருக்காது. அதே சம்ஸ்கிருதத்தில் இருக்குது. சரி, இது இன்னும் பார்த்தா பூர்ண வேதாந்தத்தோடு இருக்கு. 2வது ஸ்லோகம். பிரத்யக்வஸ்துனி நிஸ்தரங்க சஹஜா ஆனந்தாவபோதாம்புதௌ விப்ரோயம் ஸ்வபச்சோயமித்யபி மகானம் விப்ரோயம் ஸ்வபச்சோயமி மகான் கோயம் விபேத பிரமஹ கிம் கங்காம்புனி பிம்பதேம்பரமணோ பிம்பதேம்பரமணோ சாண்டாலவாத்தி சாண்டால வீதீபயः சாண்டால வீதீபயः பூரேவாந்தரமஸ்தி காஞ்சன घटीं வாந்தரமஸ்தி காஞ்சன घटी மிருத்கும்பயோர்வாம்பரே. இது சாதாரண ஸ்லோகம் இல்லை. இதுவே பூர்ணமாக இருக்கு.
சர்வ வேதாந்தத்துடைய சாரமாக இருக்குது ஒரு ஸ்லோகம். எனிஹோ இப்படிப்பட்ட கம்போசிஷன் சங்கரர் தான் பண்ண முடியும் அப்படின்னு தோணும். பட் சங்கரரே தான், அதையும் சங்கரம் சங்கராச்சாரியம் கேசவம் பாதரா, அந்த சங்கரரே இந்த சங்கரர், அந்த சங்கரர் மொத்தத்தில் ஒரு இந்த இது அங்கே இருந்து கேட்டாரா இல்லை அங்கே போகும்போது அப்படி தோணிச்சா, அப்படி கேட்டுச்சா தூரம் இருந்து மொத்தத்தில் ஸ்லோகம். செகண்ட் கொஷன் லைக் ஓகே, இது கொஞ்சம் முதல்ல கேட்டதை கொஞ்சம் மேலோட்டமாக தான் இருக்கு. இப்போது ஒரு பிரக்ரியா, ஒரு உதாரணம் எடுத்துட்டு பேச தொடங்குகிறார் அந்த சண்டாளர். என்ன சொல்கிறாரு, இதில் நம்ம முதல் 2 வரி பார்க்குறதுக்கு முன்னாடி 3-4 வரியில் என்னதான் அந்த திருஷ்டாந்தம் கொடுக்கப்பட்டது, எதுக்காக கொடுக்கப்பட்டது, எது பற்றி சொல்லப்பட்டது అనేది தெரிஞ்சுக்கணும். அப்படி பார்த்தா வேதாந்தத்தில் 2 விஷயங்கள் ரொம்ப விசாரணை செய்யப்படுறது. பஞ்சதசியில் கேள்விப்பட்டிருக்கோம். ஒன்று பிரதிபிம்பவாதம், இன்னொன்று அவச்சேதவாதம். ஞாபகம் வந்திருக்கும். ஸோ பிரதிபிம்பவாதம் அண்ட் அவச்சேதவாதம், இது 2த்துக்கு 2 உதாரணம் சொல்லிட்டு ஆத்மாவில் எந்த பேதம் இல்லைன்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு, ஆத்மா ஒன்றுன்னு ப்ரூவ் பண்ணுறதுக்காக இந்த ஸ்லோகங்கள். இப்போது நம்ம 3வது வரியை எடுத்துக்கிறோம். முதல்ல 3வது வரி ஓகே, அங்கே என்ன சொல்கிறாருன்னா, முதல் பிரதிபிம்பவாதம். ஓகே, கங்காஜலம் ஒரு இடத்துல இருக்கு, அது குடத்தில் இருக்குது, இல்லைன்னா கங்காவே இருக்கு. கங்கா எப்படி இருந்தால் அந்த கங்காஜலத்தில் கங்காம்புனி பிம்பித்தே அம்பரமணோ, அம்பரமணி அண்ணா த ஸ்கை ஜுவல், ஸ்கை ஜெம். யார்? ஆதித்யாய வித்மஹே சஹஸ்ர, நம்ம சூரிய பகவான் ஆகாயத்தில் இருக்கிற ரத்னம், ஜெம். அம்பரமணி நல்லா இருக்க பேர். அடுத்த வாட்டி எப்போ அது கேர்ளுக்கு பேர் வச்சுக்கலாம், ஜென்ஸு கூட வச்சுக்கலாம். அம்பரமணி, அம்பரம் ஆகாயம், சிதம்பரம் மணி, சூரியனுக்கு இன்னொரு பேர். சம்ஸ்கிருதம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு. அம்பரமணி. அந்த ஆகாயத்தில் இருக்கிற அந்த சூரியனுடைய பிரதிபிம்பம் கங்கா ஜலத்தில் விழுந்தது. பிரதிபிம்பம், ரிஃப்ளெக்ஷனு. அந்த கங்கா ஜலத்தில் ரிஃப்ளெக்ட் ஆன பிரதிபிம்பத்துக்கும் இந்த சண்டாளனுடைய வீதியில் அங்கே ஒரு சாக்கடை தண்ணி நின்றுருக்கு, இல்லை அங்கே ஒரு கிணறு இருக்குது, ஏதோ இருக்க தொட்டில் இருக்குது. சண்டால வீதி பயக, சண்டாளன் நிவசிச்சிருக்கிற வீதியில் இருக்கிற ஜலத்தில் அங்கேயும் சூரியனோட பிரதிபிம்பம் விடும். இந்த சூரிய பிரதிபிம்பத்துக்கு அந்த சூரிய பிரதிபிம்பத்துக்கு என்னதான் வித்தியாசம்? நீ ஏதாவது பாஹ்யமாக கொஞ்சம் டர்ட்டியாக இருக்குது, இது கொஞ்சம் இப்படி இருக்குன்னு சொன்னால் கூட, இப்படிப்பட்ட இந்த உபாதியில் இருக்கிற பேதத்தினால ஆகாயத்தில் இருக்கிற சூரியனுக்கு ஏதாவது ஆகுமா? உண்மையாக சொல்லணும்னா பிரதிபிம்பம் சத்தியமா? இப்போ தானே படிச்சுட்ருக்கிறோம் பஞ்சதசியில், படித்து எவ்வளோ ஒரு ரீகலெக்ஷன் அகெயின், மனனம். பிரதிபிம்பம் சத்தியம் இல்லை. பிரதிபிம்பத்தை பார்த்து நம்ம கண்ணாடியில், இங்கே ஜலம்னா நம்ம கண்ணாடி எடுத்துக்கிறோம் சரியா, என்ன அடிக்கடிக்கு பார்த்துக்கிறது தானே. ஒரு நாளைக்கு கண்ணாடி முன்னாடி எல்லோரும் நிறைய வாட்டி நிற்போம். குறைஞ்ச தேவையில்லாமல் கூட அப்பப்போ போய் பார்த்துக்கணும் தோணும். எங்கோ வெளியில் போகும்போது பொட்டு வச்சுக்கிறது மட்டும் இல்லை, அப்பப்போ கூட பார்த்துக்கணும்னு தோணும். சும்மா செல்ஃபோனில் அந்த ஷேடு பார்க்கணும்னு கூட தோணும். ஆனால் அது பார்த்து இதை பொட்டு வச்சுக்கிறோம், எல்லாம் செய்கிறோம், விவகாரத்துக்கு உபயோகப்படுத்துக்கிறோம். ஆனால் அது சத்தியம் இல்லைன்னு தெரியும், நமக்கு நல்லா தெரியும்.
அதே மாதிரி இப்போது சர்வத்திர வியாபிச்சிருக்கிற ஆத்மா சைத்தன்யம் இந்த பாடி அనే பக்கெட்டு, அந்த பக்கெட்டில் இருக்கிற மனசனை ஜலத்தில் ரிஃப்ளெக்ட் ஆயிடுச்சு. இப்போ அந்த ரிஃப்ளெக்ட் ஆன புத்தியில் அது சத்தியம் நிஜம்னு சொல்லிட்டு அதுதான் நான் அகங்காரமாக அப்படி நினச்சிக்கிட்டே இருக்கிறது. மனசு அப்படி நினச்சிக்கோ, இது நல்லது, இது நல்லது, யுகோயிஸ்டேர் நல்ல அகங்காரத்தோடு இடனே சொல்லி சொல்லி பழக்கப்படுத்தி அப்படின்னா இப்போது பிரதிபிம்பம் பார்த்துட்டு இப்போ கண்ணாடியில் பார்க்குறீங்க, பொட்டு வச்சு எல்லாம் ஆகிட்டதுக்கப்புறம் பிரதிபிம்பத்தை கிட்ட சொல்லுவீங்களே, நான் போயிட்டு வரேன், திரும்பி கொஞ்சம் நீயும் ஜாக்கிரதை இரு, சரியா, முகம் அழுக்கு பண்ணிக்காத, நீயும் வரியா கூட. இது சொன்ன ஜோக்காக இருக்கே. ஆனால் தாஷ்டாந்த நிஜம் சொல்லும்போதும் இதே ஜோக்கு தான். பிரதிபிம்பத்துக்கே இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறே, அது வேறு, இங்கே பிரதிபிம்பம் வேறே, அந்த பிரதிபிம்பம் வேறு. இதுதான் இப்போ இங்கே கதை. அன்னமயா அது அன்னமயம், அது ஒரு பிரதிபிம்பம், இது ஒரு பிரதிபிம்பம். அந்த மீடியம் అది వాటర్, ఇది వాటర్, ఇది మాంసపిండం, అది మాంసపిండం, అది கண்ணாடி, இது கண்ணாடி. ஸோ எல்லாம் இத்தனை உதாரணம். அப்படின்னா அந்த பிரதிபிம்பவாதம் இது ஒரு பிரக்கிரியை வேதாந்தத்தில். பலவாட்டி இதே தான் பேசிகிட்ருப்போம், மறுபடியும் மறுபடியும் எங்கே போனால் அங்கெங்கே இதெல்லாம் பேசுவோம். தர்ப்பணம், சங்கரர் பாஷ்யத்தில் அங்கெல்லாம் கூட எல்லா காலத்திலும் தர்ப்பணம் இருக்கே, அந்த காலத்திலும் தர்ப்பணம் இருக்கே. ஓகே, அது எப்படி யார் கண்டுபிடிச்சாங்களோ தெரியல. ரிஷிகள காலங்களும் இருக்க, பாரதம் தான் எல்லா சமயத்தில் தர்ப்பணம் இருக்கு, கண்ணாடி மிர்ரர். இப்போ பெல்ஜியம் மிர்ரர் ஃபேமஸ், எங்கள் வீட்டில் அதுதான் இருக்கு. ஸோ கேட்குறான், அப்போ எப்படி அது ரெண்டு ஒன்றாக இருக்கும்போதும் ஏன் டிஃபரன்சஸ் பார்க்கணும்? அசல் பிரதிபிம்பம் சத்தியமே இல்லை. பிரதிபிம்பம் ஏற்படுறதுக்கு பிம்பம் இருக்கு. பிம்பத்தின் பார், பிம்பத்தின் பாருன்னு இவங்க என்ன பண்ணுவான், ஆமாம் சார் தெரியறது பிம்பம் அப்படின்னு பார்ப்பான். பார்க்குற நீ அது திரும்பி அங்கே வேறு இருக்குன்னு பார்க்கக்கூடாது. இந்த உதாரணம் எது கொடுத்தா கூட லிமிட்டேஷன்ஸ் வருது. ஆத்ம விஷயத்தில் இப்போ சொன்ன உதாரணம் எல்லாமே கூட ப்ராப்ளமேட்டிக் ஆக்சுவலாக, கொஞ்சம் அப்படி இப்படி போய் பார்த்தா. பட் வேறு வழியில் வேத உபனிஷத்து மாத்தாக்கு இந்த உதாரணங்கள் ஏதாவது சொல்லி கொஞ்சமாவது புரிய வைக்க, கிளாஸுக்கு வரது கொஞ்சமாவது இன்ட்ரெஸ்ட் கிரியேட் பண்ணி எப்படி அது பரவாயில்ல புரியும், நல்லது தான் வேதாந்தம், அவ்வளோ கஷ்டம் கிடையாதுன்னு தெரியல சொல்லணும் இல்லையா? ஏன்னா கதை சொல்லி எப்படியாவது சாப்பாடு ஊட்டணும். அம்மாவுக்கு என்ன எண்ணம்னா குழந்தை சாப்பிடணும். அதனால் அது கதை சொன்னால் குழந்தை கேள்வி கேட்காது, ஏன் அப்படி இப்படின்னு. இந்த காலம் குழந்தை கேட்கும். இது நிறைய டேப்லெட் பார்த்து டானிக்கு பார்த்து. ஆனால் அந்த காலத்தில் இந்த சந்தமாமா காட்டி, சந்தமாமாவில் பார்த்து அங்கே ஒரு பாட்டி உட்காந்துருக்கா, மரத்துக்கு கீழே தோசை போடுறேன். எனக்கு இப்போங்க ஞாபகம் இருக்கு, அதெல்லாம் சின்ன வயசில் யாரும் சொன்னாக்காது. ஒரு முயல் மாதிரி இருக்கு பார்த்தியா, அப்படி இப்படின்னு சொன்னேன். பார்த்துட்டு நல்லா சாப்பிட்டுட்டோம், அப்படியே தூங்கி போயிடுச்சு. என்ன கதையில் சாராம்சம் ஒன்றும் இல்லை, சத்தியமும் இல்லை. ஆனால் விஷயம் என்ன, இவன் சாப்பிட்ணும், எப்படியாவது வேதாந்தத்தின்னு கொஞ்சம் கொஞ்சம் உள்ளக்கு இன்ஜெக்ட் பண்ணணும். வேத மாத்தை அப்படி முயற்சி பண்ணும்போது இந்த பிரக்கிரியை உபயோகப்படுத்துறது. ஸோ இங்கே அந்த பிரதிபிம்பவாதம். ஸோ இது எக்ஸாம்பிள்னு அப்படியே சிந்தனை பண்ணி, இப்படி இருக்கும்போது சரி இப்போதைக்கு இது ஒரு உபாதி, அது ஒரு உபாதி. உபாதிகள் ஏன் இத்தனை இருக்குன்னா இருக்குது, அதுதான் பிரகிருதி. ஜலம் అనేది ஒரே இடத்துல இருக்கணும்னு அவசியம் இல்லையே, அதுதானே பஞ்சதசியில் பார்த்தோம். ஓகே, வெளியில் இருக்கிற ஜலம், ஆகாயத்தில் இருக்கிற ஜலம்,
ஆகாயத்தில் இருக்கிற மேகத்துக்குள்ளே இருக்கிற ஜலம். அந்த பிக்சர் எல்லாம் ஞாபகம் இருக்கா? பிக்சர் எல்லாம் போட்டு சொல்லிட்டு பஞ்சதசி ரொம்ப கஷ்டம்னு சொல்லிட்டு நானும் கொஞ்சம் ஏதாவது காட்டணும் உங்களுக்கு சொல்லிட்டு வேறு எந்த கிளாஸ்லாம் அப்படி பண்ணுறதில்லை. அப்படி என்னமோ தோணிச்சு, அப்படி எல்லாம் ஏதோ வளைஞ்சிட்டு கொண்டு வந்து, ஏன்னா அவ்வளோ கஷ்டம். கொஞ்சம் ஸ்லோகங்களே பார்த்துக்கிட்டு படிச்சுக்கிட்டு போனால் ஒன்றும் ஏறாது. ஓகே, இப்போது பிரதிபிம்பவாதத்தினால இந்த ஸ்லோகத்தில் இந்த சண்டால ரூபத்தில் வந்த குரு பரமேஸ்வரன். ஓகே, அப்போ சொல்லுங்க என்ன வித்தியாசம் சொல்லுங்க అనేది முதல் வரியில் இருக்கு. நான் இப்போ உதாரணம் முதல்ல சொல்லிட்டு இருக்கேன். சரி, ரெண்டாவது பார்க்கலாமா? ரெண்டாவது வந்து அவச்சேதவாதம். அவச்சேதம்னா பிரிவு, டிவிஷன். இப்போது பிரதிபிம்பவாதத்தில் இருந்து தான் இந்த அவச்சேதவாதத்துடைய முக்கியத்துவம். ஏன்னா அவச்சேதம்னா சரி, இப்போ தானே சொன்னேன் பிரதிபிம்பம் ஏன் பல பிரதிபிம்பங்கள் இருக்குன்னா, பல பிரதிபிம்பங்கள் இருந்தால் கூட பல உபாதிகள் அப்படி காணப்படுறது. அந்த தொட்டிலோ ஜலம் வேறு, இந்த தொட்டிலோ ஜலம் வேறு. சரி, இங்கே என்ன சொல்கிறாருன்னா, பூரேவா அந்தரமஸ்தி. அது அப்புறம் வச்சுக்கணும். முதல்ல என்ன கேட்குறாருன்னா, அவச்சேதவாதம்னா நம்ம என்ன ஒன்று தான் நமக்கு இருக்கு, கட்டாகாசம். ஹாய், இன்னைக்கு என்ன சார்? அதுதான். ஆனால் அங்கே கேட்குறான், குழந்தைகளுக்கு காட்டலாமே. காஞ்சன கட்டி ஒன்று பாருங்க. முதல்ல தங்கத்தினால செய்யப்பட்ட குளம். ஹை, எங்களுக்கு கொடுங்க, நவராத்திரி நாங்கள் வச்சுக்கிறோங்க. காஞ்சன கட்டி, தங்கத்தினால் செய்யப்பட்ட குடம். அப்புறம் மிருத்து, மண்ணினால் செய்யப்பட்ட குடம். ஓகே, அப்போது இங்கே அந்த முதல் எக்ஸாம்பிளும் நீங்கள் சொல்லிக்கலாம். ஸோ இப்போ இதில் இருக்கிற ஜலம் என்ன வித்தியாசம்? அதில் ஜலம் பிடிக்கிறது, இது ஜலம் பிடிக்கிறது. ஒருவேளை அந்த ஜலத்தில் சூரியன் பிரதிபலித்தா, முதல் கேள்வி, தங்க குடத்தில் சூரியன் பிரதிபலித்தது என்ன ஸ்பெஷாலிட்டி இருக்குது? ஏதாவது பிரதிபிம்பம்? நத்திங். அது போய்தான். இந்த ஜலம் கொட்டிட்டா பிரதிபிம்பம் காணாமல் போயிடும். இந்த ஜலம் கொட்டிட்டா பிரதிபிம்பம் காணாமல் போயிடும். தேடக்கூடாது. அப்புறம் எங்கே போச்சு, எங்கே போகல, இருந்ததானே போகிறதுக்கு. ஆனால் இங்கே இவர் சொல்கிறது என்ன, அம்பரம், மிருத் கட்டத்தில் இருக்கிற ஆகாயம். ஓகே, ஆகாயம் இருக்குள்ள. அப்புறம் காஞ்சன கட்டியில் இருக்கிற ஆகாயம். இந்த ஆகாயத்துக்கு அந்த ஆகாயத்துக்கு ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கோ? இது கொஞ்சம் டீப் இந்த ஆகாயம் விஷயம். ஆகாயம் ரொம்ப சூக்ஷ்மம். ஜலத்துக்கு மேலே, பிரதிபிம்பத்துக்கு மேலே இது ரொம்ப சூக்ஷ்மமான. குடம் உடஞ்சி போச்சுன்னா கூட ஆகாயத்துக்கு ஒன்றும் ஆகலை, குடம் உருவானாலும் ஒன்றும் ஆகலை. நீ இப்படி 1000 லட்சக்கணக்கு குடங்கள் எல்லாம் வச்சுட்டே வா. அப்புறம் கொஞ்சம் கரண்டி எடுத்துக்கிட்டு ஆகாயத்தின் அதில் கொஞ்சம் போடு, இதில் கொஞ்சம் போடு. மண் போடலாம், செடி வைக்கணும்னா மண் போடலாம், பாயசம் போடலாம். ஒருத்தருக்கு பாயசம் சர்க்கரை போடலாம், இன்னொருத்தருக்கு சர்க்கரை இல்லாத பாயசம் இருக்குமா? அப்படி ஒன்று இருக்கு சார், சுகர்லெஸ் ஸ்வீட்டு தீபாவளிக்கு பண்ணுவான். ஏன்னா ஸ்வீட் சாப்பிடணும்னு ஆசை இருக்குது, என்ன பண்ணுறது? என்ன தான் டிஃபரன்ஸ் இருக்குது? அவச்சேதவாதம். அதனால் பல உபாதிகள் பார்த்தாலும் பல சரீரங்கள் பார்த்தா கூட எல்லாத்துல இருக்கிறது ஒரே அதியா இதியா ஆகாசம் சொல்லக்கூடாது, ஆத்மா. ஆனால் ஆத்மா பற்றி புரிஞ்சுக்கிறதுக்கு சொல்கிறதுக்கு ஆகாயம் ரொம்ப நெருங்கி இருக்கிறோம். அது ஒன்றே சிந்தனை பண்ணிகிட்டே இருந்தால் போதும், எல்லாம் சரியாயிடும். ஆகாயம். ஓகே, இந்த அன்னமன் அங்கே சொன்னோம், ஆத்மான் அங்கே சொன்னோம். இப்போ இங்கே ஆகாயம் என்றோம்,
தங்கக்கூட ஆகாயம், இந்த ஆகாயம். இதில் விஷயம் என்னன்னா, பொதுவாக உபாதிகள் மேட்டர்னாவே அன்னம், அன்னம்னா உபாதி. அங்கே அன்னமயம் குட்டிவிட்டு அந்த அன்னமயமே இங்கே உபாதியாக சொன்னார். ஜலம் అనేది அன்னம், மேட்டர் ஒன்று தானே, பஞ்சபூதம் தானே. சரீரம் அப்படி தான், எல்லாம் கெமிக்கல்ஸ், பண்டில் ஆஃப் கெமிக்கல்ஸ். என்ன கன்க்ளூஷன் இப்போது முதல் 2 வரியிலும், ஹே விப்ரஹா, இங்கே பாருங்க இந்த வார்த்தை வேறு மாதிரி இருக்கு. ஸோ த்விஜா விப்ர இது எல்லாத்துக்கும் பிராமணா, இந்த 3-4 வார்த்தைகளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம் சொல்லும் சாஸ்திரம். ஓகே, உபநயனம் போடுறதுனால த்விஜன் ஆகிடுறான், சாஸ்திரம் அதுக்கப்புறம் படித்ததுனால விப்ரன் ஆகிறான், அதுக்கப்புறம் பிரம்ம ஜானம் அடைஞ்ச பிராமணன் ஆகிடுறான். அதனால் பிராமணன்னா பிரம்ம ஜானத்தோடு இருக்கிறவன் தான் பிராமணன். அப்படி சொன்னால் எங்கே சார் இப்போ இவங்கெல்லாம் போகிறது? யாரும் போக வேண்டாம், இங்கே கிளாஸுக்கு வந்து படிச்சு நீங்கள் இப்படியே கனவு பார்த்துட்டு இருங்க, யாரும் வரமாட்டாங்க. ஈஸ்வரன் கிருபை பண்ண, ஆத்ம கிருபை பண்ண வருவா, சும்மா இல்லை. இந்த அம்பாள், இந்த அம்பாள் ஸ்வரூபங்களுக்கு எல்லாத்துக்குள்ள பூந்தை சாஸ்திரம் படிச்சுக்கோ, வேதம் படிச்சுக்கோ, உபனிஷத்து படிச்சுக்கோன்னு உள்ள நந்து பிரேரணம் பண்ணி அனுப்புகிறான். இல்லைன்னு எப்படி இத்தனை தாய்மார்கள் எப்படி வரும்? உள்ள கிருபாசக்தி பயங்கரமாக வேலை பண்ணுறது யார்? அந்த அம்பாள் தான். அம்பாள் தான் ஞானஸ்வரூபிணி சாரதே, வேத பிரம்ம வித்யா ஸ்வரூபிணி. லலிதாம்பாளுக்கு ஒரு பேர். ஸோ ஹே விப்ரஹ அயம் ஸ்வபச்சः அயம் இதி அபி மகான் கோயம் விபேத பிரம. நான் சண்டாலன்னு நாய் மாமிசம் சாப்பிட்றவனு சொல்லிட்டு நீ இப்படி பேதபாவத்தோட பிரமப்பட்டு விபேத பிரம, விபேதத்தினால் ஏற்பட்ட பிரமல இருந்துட்டு ஏன் இப்படி இப்படி சொல்கிறீங்க? ஒன்றா இருக்கிற ஆத்மா தெரிஞ்சுக்க வேண்டாமோ? அதுதான் முதல் வரியில் பிரத்யக் வஸ்துனி. பிரத்யக், இந்த பிரத்யக் வார்த்தை అనేది ఆత్మ పరమాత్మకి దా చైతన్యకి దా ఉపయోగపడుతుంది. ప్రత్యగ్ అనేది సంస్కృత ఉపనిషత్తుடைய ஸ்பெஷல் வேர்டு. அதில் வந்ததா பிரத்யேகம், அவனுக்கு பிரத்யேகம் எடுத்து வை தனியாக. அந்த தனியாக అనేది பிரத்யக் எதுக்குமே தொடலை, எதுக்குமே டிஸ்டர்ப் ஆகலை, எதுக்கு அட்டாச் ஆகலை, ஒன்றும் ஆகலை. என்ன ஒன்றும் ஆகலை? இந்த வரி முடிச்சுட்டு வேறு அது கன்க்ளூஷனுக்கு பிரத்யக் வஸ்துனி. அதே மாதிரி வஸ்து அనే வார்த்தை கூட பிரம்மம் ஆத்மக்கு மட்டும்தான் கரெக்டான வேர்டு. ஓகே, வசதி எத் வாஸ்தவமா அது எத் வசதி சர்வத்திர தத் வஸ்து, அதுக்கு தான் சொல்லணும். ஆனால் நம்ம பொதுவாக எல்லாத்துக்கும் வஸ்து வஸ்துன்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் வாஸ்து கூட வந்துச்சு, இருக்கிற குழப்பம் போகாதன்னு. இருக்கிற குழப்பம் போகாதன்னு பாருங்க, மாயா எப்படிலாம் கொண்டு வரும். அதே அப்புறம் அந்த வேதத்திலே ஒரு அங்கம் ஜோதிஷம், அது வேதாங்கம்தான். நம்ம அதுவும் குழப்பம் தானே. யாருக்கு? ஞானிக்கு வந்தப்போ ஆல் ஆர் ட்ராப்டு. என்ன சொன்னார் சங்கரர் முண்டகோபனிஷத்தில்? ஓகே, எல்லாம் இந்த வித்யா அவித்யா பற்றி பேசும்போது இவ்வளவு லிஸ்ட்டு கொடுத்துட்டு இது எல்லாமே அவித்யான்னு சொல்லிட்டார். எது? வேதங்கள்னு கூட வேத பூர்வபாகத்தில் இருக்கிற எல்லா விஷயத்திനും வேத அங்கங்களின் எல்லாத்தினையும் மொத்தம் சேர்த்து அபராவித்யா, அது கரெக்டோட அபராவித்யா அவித்யா. அபராவித்யான்னு இதெல்லாமே. ஆனால் அதே விவகாரத்தில் ஹைலைட் பண்ணி பேசுவோம். பட் ஞானத்துக்கிட்ட வரும்போது உளுந்து போயிடும், நிற்காது, நிற்க முடியாது. அதனால பிரத்யக் வஸ்துனி
எப்படி இருக்குது பிரத்யக் வஸ்து? நிஸ்தரங்க சகஜானந்த போத அம்புதௌ. பெரிய பியூட்டிஃபைட் பொய்டிக்கல். எந்த ஒரு சலனம் இல்லை, ஒரு அலையும் இல்லை, எந்த அலையும் இல்லாத அந்த சமுத்திரம் கடல்லே சும்மா நினச்சி பாருங்க. கடலுக்குள்ளே போகும்போது அப்படி தான் இருக்கு இல்லையா? ஒரு டெப்த்துக்கு போயிடுச்சுன்னா ஒன்றும் இல்லை, எல்லாம் கிறிஸ்டல் மாதிரி இருக்கு. அங்கே மீன் போயிட்டு இருந்தாலும் இவன் ஏதாவது பண்ணால் கூட அசல் மூமெண்ட்டே தெரியாது. ஈவன் கடல் நடுவில் கப்பல் ஒரு டிஸ்டன்ஸ் போனதுக்கப்புறம் கப்பல் அங்கே ஜலம் இந்த மாதிரி அசையாது. அசல் மூமெண்ட் இருக்கா இல்லையா, கப்பல் போகிறதா இல்லையான்னு தெரியும், தோணும். நார்மல் சின்ன கெனாலில் தாண்டும் போதே அந்த கப்பல் ஸ்மூத்தாக போகும்போது போன மாதிரி தெரியாது. அப்போது அந்த டெப்த்தில் இங்கே ஆத்ம சைத்தன்யத்தில் எந்த ஒரு தரங்கம், எந்த ஒரு சலனம் இல்லாத அப்படிப்பட்ட ஆனந்த அம்புதே. என்ன இந்த கடல்? இது ஆனந்த கடல். ஆனந்த அமுதனே கிருஷ்ணனுக்கு ஒரு பேர் தமிழில். ஆனந்த அவபோத அம்புதம். அந்த அவபோத வார்த்தை கூட அவபோதன்னா போதம் பிரதிபோத விதித்தம் மதம் கேனோபனிஷத்து. அவபோதம் அது ஆனந்த ஸ்வரூபம். அப்படியே சச்சித் ஆனந்த ஸ்வரூபம். எப்படி இருக்கு? பிரக்ஞாகனம், சித் கனம், சத் கனம். கனம்னா சொலிடிஃபைடு, ஒன்றும் இல்லை, நோ எனி வேற்றுமை. இது இப்படி கன்க்ளூட் பண்ணுறேன் இப்போது. ஸோ இதுதான் இந்த 2வது ஸ்லோகத்தில் சொன்ன விஷயம். கேள்வி இது. ஏன் நமக்கு எல்லாருக்கும் கேள்வி, ஏன் அப்படி எல்லாம் வேற்றுமை பார்க்குறேன், பேதம் பார்க்குறேன்? என்னன்னா இப்போது 2 தானே பேசியிருக்கோம். ஒன்று ஆத்மா, ஒன்று அனாத்மா. ஒன்று அன்னம் மேட்டர், இன்னொன்று சைத்தன்யம் ஆத்மா. அன்னத்தில் என்னென்ன இருக்குது மேட்டரில்? உபாதிகளுக்குள்ள சகுணத்துவம், குணங்கள் எல்லாம் வேலை பண்ணுறதுங்க. விகாரித்துவம், விகாரங்கள் இருக்குது. பௌத்திகத்துவம், பௌத்திகம் வந்து பாஞ்ச பௌத்திக தேகம்னு சொல்லப்படுறது. அப்புறம் ஆகமாபாயத்துவம், வரும் போகும். இப்போ இதுக்கு ஆப்போசிட்டு ஆத்மா. அபௌத்திகத்துவம், அவிகாரித்துவம், நிர்குணத்துவம். குணங்கள் இல்லை அங்கே, சகுணத்துவம், இங்கே நிர்குணத்துவம். அநாகமாபாயத்துவம், ஆகமாக்கு ஆசை எடுத்துட்டு அநாகம, வரவு போக்கு கிடையாது. அப்படி இருக்கிற இதில் வந்து இப்படி பேதம் பார்த்து இப்படியெல்லாம் நினச்சிக்கிறது, பிரமப்படுறது கரெக்டாக கொஞ்சம் யோசிச்சுங்கன்னு போயிட்டார். அது சங்கரருக்கு ஒரு கிரேட்னோ, அவர் ஆல்ரெடி ஞானிதான். அதிலிருந்து வந்த அந்த ஒரு பாவனை அதுதான் ஸ்லோகங்கள் வருது. ஏன்னா அவர் வந்தது அதுக்குதான். எத்தனை எழுதியிருக்கார் சொல்லி மாளாது. நமக்கு எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் கூட அதெல்லாம் படிக்க முடியாது. அவர் எழுதினது ஸ்தோத்திரங்களாவது, சின்ன சின்ன கிருதிகளாவது, பிரகரண கிரந்தங்களாவது, பிரஸ்தானத்திரைய பாஷ்யம். அப்பா யாரும் எதுவுமே அங்கே திரும்பி இப்படியே சொல்லி டச் பண்ணி கிரிட்டிசைஸ் பண்ண முடியாது, அந்த அளவுக்கு பண்ணார். காரண ஜென்ம புருஷன். அப்படிப்பட்ட ஆச்சாரியர்கள் வந்ததுனால தான் இந்த பிரம்ம வித்யா நமக்கு பிரகாசிக்கிறது, நம்ம எல்லோரும் படித்து தெரிஞ்சுக்கிறோம். அதனால் அந்த ஸ்லோகத்திலேருந்து அதுக்கப்புறம் எழுதி கொடுத்ததை ஜஸ்ட் இந்த மகிஷா பஞ்சகம் முதல் ஸ்லோகம் ஜஸ்ட் ஆரம்பிப்போம். 2-3 மினிட்ஸ் மட்டும் பார்ப்போம். இங்கே இருந்தால் மகிஷா பஞ்சகம் பகவான் சங்கரபாதர் எழுதினது. நான் படிக்கிறேன், கேளுங்க. ஜாக்ரத் ஸ்வப்ன சுஷுப்தி சுஸ்ஃபுடதரா யா சம்விதுஜ்ரும்பித்ரும்பதே யா பிரம்மாதி பிபீலிகாந்ததனுஷு ப்ரோதா ஜகத் சாட்சிணி
सैवाहं न च दृश्यवस्त्विति दृढप्रज्ञापि यस्यास्ति चेत् चण्डालोऽस्तु स तु द्विजोऽस्तु गुरुरित्येषा मनीषा मम. ஒரு ஸ்லோகம் ஆழமாக டிஸ்கஸ் பண்ணி பார்க்க வேண்டியது. அன்றைக்கி இன்ட்ரடக்ஷனில் பேசின மாதிரி இந்த ஸ்லோகம் முதல் மகா வாக்கியத்தினை விவரிக்கிறது. பிரஜ்ஞானம் பிரம்மா, ஐதரி உபனிஷத்துக்கு சேர்ந்த பிரஜ்ஞானம் பிரம்மனு. அது எங்கே இருக்குன்னு இது அப்புறம் தேடி பார்ப்போம், உள்ளே இருக்கா, எப்படி இருக்கு, எந்த ஃபார்மில் இருக்குன்னு. ஆனால் அந்த கடைசி வரி மட்டும் அர்த்தம் சொல்லி முடிச்சுடுறேன். நமக்கு எல்லாரையும் சொல்கிறாரு, சனந்தனுக்கு எழுதி கொடுத்தாரு. நீ யாருன்னு கேட்டால் பார்த்தியா, 3 நாளுக்கு முன்னாடி சனந்தன் கேட்ட கேள்விக்கு பதில் இந்த 5 ஸ்லோகம். அவன் என்னோட குரு. அப்படின்னா ஆல்ரெடி கோவிந்த பாதாளு கிட்ட போயிட்டு வந்தார, அவரும் குருதான். இப்படிப்பட்ட ஞானனிஷ்ட ஓகே யாருக்கு இருக்கின்றனதோ அவன் சண்டாலஹா அஸ்து, அவன் சண்டாலனாவா இருக்கட்டும், இல்லை சது த்விஜஹா அஸ்து, பிராமணனா இருக்கட்டும், பிறந்தது வர்ணம் அங்கெல்லாம் ஆச்சாரம் அதெல்லாம். ஆனால் இந்த திருட பிரஜ்ஞா, இந்த ஞானம் இருந்துச்சுன்னா அவனு என்னோட திருஷ்டிலோ என்னோட கன்விக்ஷனில் குரு இதி ஏஷா மனிஷா மம, இது என்னுடைய கன்விக்ஷன். மனிஷான்னா என்னுடைய ஞானம், என்னுடைய தெளிவு, என்னுடைய கன்விக்ஷன். அது இங்கிலீஷில் கரெக்டாக இருக்கும். இன்னும் இந்த மனிஷான்னு என்ன అనేది பதத்துக்கு நான் அடுத்த வகுப்பில் இன்னும் கொஞ்சம் விளக்கம் கொடுத்துட்டு நம்ம இந்த முதல் மனிஷா பஞ்சக ஸ்லோகத்தினை விவரமாக பார்க்க போகிறோம். அழகாக விவரிக்கப்பட்ட விஷயம் பிரஜ்ஞானம் பிரம்மா. ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஹரி ஓம் தத்சத்.